தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதற்கான சூழல் இல்லாவிட்டால் மே 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பம் அதிகரித்தே காணப்படும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டை போன்று இல்லாமல் இந்த ஆண்டு மே இறுதியில் அல்லது ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கினால் வெப்பத்தின் தாக்கம் குறையும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். தென்மேற்கு பருவமழை எப்போ தொடங்குறதோ, ஸோ ஏர்லியாக போன வாட்டி ரொம்ப டிலே, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு வீக் ஆன்செட்டாக இருந்தது. நமக்கு ஜூன் 2ஆம் வாரம் தான் அந்த மழையோட தாக்கம் நமக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி தொடங்காமல் ஒரு ஏர்லியாகவே மான்சூன் ரெகுலராக வந்து இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் மேலேயோ இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்லேயோ அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும். ஸோ அந்த மாதிரி தொடங்கும் பட்சத்தில் நமக்கு வெப்பத்தோட தாக்கம் குறையும். அப்படி இல்லாட்டி இதே மாதிரி மேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தரைக்காற்று அதிகமாக இருக்கும். நம்ம கடப்பா பகுதி, ராயல்சீமா பகுதியில் வந்து தரைக்காற்றெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ஹீட் அட்வெக்ஷன் சொல்லுவாங்க, அங்கே இருக்க அப்படியே சூடு வந்து தள்ளி இங்கே கொண்டு வரும். ஸோ அப்போ கடலோர பகுதிகளும் அந்த வெப்பநிலையில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் 40 டிகிரியில் நம்ம தொடவில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு தரைக்காற்று அதிகமாக வீசும் போது சென்னை போன்ற நகரம், சென்னை, கடலூர், பாண்டிச்சேரி இவங்கெல்லாம் கூட 40 டிகிரி மேலே நம்ம ரெக்கார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.